அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் சந்திரசேகர். நாங்கள் இந்து தேசிய இந்து திருக்கோயில் கூட்டமைப்பிலிருந்து இன்றைக்கி இந்த ப்ரெஸ் மீட்டை ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இந்த ப்ரெஸ் மீட் எதற்காகன்னா, சென்னை 34 நுங்கம்பாக்கம் அதில் அகஸ்தீஸ்வர பெருமாள் கோயில் ஒன்று இருக்குது. அந்த கோயிலுக்கு பல ஏக்கர் கணக்கில் சொத்துக்கள் இருந்திருக்கு. அந்த நுங்கம்பாக்கம் மொத்த கிராமமே அந்த கோயிலுக்கு சொந்தமான சொத்து. அதை 1962 இருந்து சில தர்மகர்த்தாக்கள், போலியான தர்மகர்த்தாக்கள் மூலியமாக இந்து சமய அறநிலையத்துறை அவங்களுடைய அதிகாரிகளுடைய கூட்டு சதியோட மொத்த சொத்தையும் பட்டா போட்டு வித்துட்டாங்க. எல்லாமே அரை கிரவுண்டு, கால் கிரவுண்டு, 2 கிரவுண்டு, 1 கிரவுண்டு, இப்படி எந்த விதமான HRNC-உடைய அனுமதி இல்லாமல் விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது. அதுக்காக எங்கள் குழு பல வருடமாக போராட்டம் பண்ணி சமீபத்தில் ஒரு கோர்ட்டில் கேஸ் ஒன்று போட்டோம். கேஸ் நம்பர் WP நம்பர் 24188 ஆஃப் 2023. கேஸில் இப்போ சமீபமாக ஒரு இன்ட்ரீம் ஆர்டர் வாங்கியிருக்கோம். அதாவது இந்து சமய அறநிலையத்துறைக்கு கோர்ட் என்ன உத்தரவு போட்டிருக்குன்னா, 6 வாரத்தில் மொத்த கோயிலுக்கு சொந்தமான சொத்துக்கள் எவ்வளவு, அதில் எவ்வளவு வித்திருக்கீங்க, எவ்வளவு இன்னும் மீதி இருக்கு, எவ்வளவு என்க்ரோச்மெண்ட் பண்ணியிருக்காங்க போன்ற மொத்த டீட்டெயில்ஸையும் சர்வே பண்ணி 6 வாரங்களுக்கு சப்மிட் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் கிட்டத்தட்ட இது ஆர்டர் போட்டு 1 மாதம் ஆகுது. இது வரைக்கும் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கவில்லை. அவங்களை நடவடிக்கை எடுக்க வைக்கணும். மேற்கொண்டு அதுக்கு சட்டப்படியான நடவடிக்கை நாங்கள் இன்னும் கோர்ட்டில் மீண்டும் போராட்டம் பண்ணி இந்த மொத்த சொத்தையை மீட்போம். அதுக்காக தான் இந்த ப்ரெஸ் மீட்டு. வணக்கம், நான் தினேஷுங்க, பாரத் இந்து சமய அறநிலைய சங்கத்தோட தலைவர். இது பார்த்தீங்கன்னா நுங்கம்பாக்கத்தில் பார்த்தீங்கன்னா இது பழமையான கோயில். எல்லாமே ஆய்வு நடத்துகிறேன்னு போகிறாங்க. ஆனால் இதுவரைலாம் அந்த கோயில் சம்மந்தப்பட்டது மட்டும் இதுவரைலாம் எந்த ஒரு ஆய்வுக்கும் உட்படுத்தவில்லை. அது ஆணையர் அலுவலகமே அந்த நுங்கம்பாக்கத்தில் தான் இருக்குது. அங்கேருந்து போனீங்கன்னா 1 மணி நேரம் கூட ஆகாது, 10 நிமிஷம். அந்த 10 நிமிஷம் கூட அவங்க அந்த டைமை ஸ்பெண்ட் பண்ணாமல், அவர் மாண்புமிகு அமைச்சர் இருக்கார் இல்லைங்களா, ரமேஷ் அவருக்கு, அவங்க என்ன பண்ணுறாங்க, நான் ஆய்வு நடத்துகிறேன் இதை விட்டுறாங்க, இதை தவிர்க்கிறாங்க. எல்லா தரப்புலேருந்தும் இது நீங்கள் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 30,000 கோடிக்கு மேலே சொத்து காணாமல் போயிருக்கு. 1 ரூபாய் 2 ரூபாய் இல்லை, 100 கோடிக்கு எல்லாமே நம்ம அவ்வளோ ஸ்டெப் எடுக்கும் போது மொத்தமாக இந்த கோயில் சொத்து இவ்வளோ காணாமல் போயிருக்கு. எல்லா இடத்துலையும் நம்ம எல்லாரோட கவனத்துக்கும் எடுத்துகிட்டு போகிறோம். கோயிலோட சொத்து மொத்தமாகவே அதாவது தனிநபர்கள் அதிகாரிகளோட துணை கொண்டு தான் இதை பண்ணுறாங்க. யாரும் இண்டிவிஜுவலாக பண்ணதுக்கு வாய்ப்பு கிடையாது. இதை நாங்கள் பல தடவை பார்த்திங்கன்னா முதலமைச்சர் அலுவலகத்துக்கு அவங்க கவனத்துக்கு எடுத்துகிட்டு போகிறோம். நாங்கள் அதை பற்றி எங்கள் கையில் இருக்க ஆதாரங்களை சமர்ப்பிக்கிறோன்ட்டு அமைச்சர் அலுவலகத்துக்கும் போயாச்சு, முதல்வர் அலுவலகத்துக்கும் தனிப்பிரிவுக்கும் கொடுத்தாச்சு. ஆனால் இந்த நாள் வரலாம் நம்மளை கூப்பிடலை. அதுதான் ஒரு ஆச்சரியமாக இருக்குது. அதாவது எல்லாத்துக்கும் உடனுக்குடன் நாங்கள் ஆக்ஷன் எடுத்துருவோம். கடைசியில் பார்த்தீங்கன்னா இப்போ இன்டரிம் ஆர்டர் கூட 6 வாரத்துக்குள்ளே நீதியரசர் ஜெயச்சந்திரன் அவங்க கொடுத்துருக்காங்க இன்டரிம் ஆர்டர். அதாவது 6 வாரத்துக்குள்ளே ஃபுல்லாக சர்வே பண்ணுங்கன்ட்டு. நம்ம இதை பேஸ் பண்ணி கண்டினியூஸாக தொடர்ச்சியாக நம்ம இணை ஆணையர் அலுவலகத்தில் கேட்குறோம். சரி, வேலையை தொடங்கியாச்சா? எல்லா தரப்புலையும் அவங்க கொடுத்துருக்கிறது பல டிபார்ட்மெண்ட், பல துறைகள், எல்லா துறையும் இதில் ஆய்வு பண்ணி உடனடியாக நடவடிக்கை எடுங்கன்னு தான் சொல்லி ஆர்டர் இருக்குது. இன்டரிம் ஆர்டர் 6 வாரத்தில். இந்த 4 வாரம் முடிஞ்சும் யாருமே ஒரு சின்ன நடவடிக்கை கூட தொடங்கலை. இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்றதும் புரியல. இன்னும் 2 வாரத்தில் முடிஞ்சிச்சுன்னா அவங்க நீதிமன்றத்தில் அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்றதும் புரியாமல் இருக்குது. ஏன்னா 4 வாரம் சுத்தமாக ஒன்றுமே ஆரம்பிக்காமல் இருக்காங்க. இது இந்துக்கள் கோயிலுங்க மட்டும்தான் மொத்தமாகவே காணாமல் போயிடுது. இதை ஏன் முதல்வர் தனி கவனம் செலுத்தக்கூடாது? கோயில் சொத்து அந்த கோயிலுக்கு மட்டுமே உரியது. அதை தனிநபருக்கு லீஸ் அக்ரிமெண்ட்டே இல்லை. இதில் வேதனைன்னா லீஸ் அக்ரிமெண்ட் யாருக்கிட்டையுமே இல்லை. எல்லாம் அந்த மேல் வாடகை சொல்லுவாங்க பார்த்தீங்களா, கைமாறி எங்கெங்கே பல இடத்துல பார்த்தீங்கன்னா நிலுவைத் தொகை கிட்டத்தட்ட கோடிக்கணக்கில் பாக்கி இருக்குது. ஒரே நபருக்கே ஒரு 10 இடம், அதாவது 10 இடம் பார்த்தீங்கன்னா அரை கிரவுண்டு 1 கிரவுண்டுன்னு கணக்கு பண்ணி ஒரு 10 கிரவுண்டு அந்த மாதிரி கணக்கில் கொடுத்துருக்காங்க தனி நபர்களுக்கு, ஒரு நபர்களுக்கு. அதை அவங்க என்ன பண்ணுறாங்க, வியாபார நோக்கத்தோட வேறு பண்ணிகிட்டு இருக்காங்க. 2வது பார்த்தீங்கன்னா மாற்று மதத்தினருக்கு நம்ம இந்து சமயத்தில் இடம் ஒதுக்கும் போது அதுக்கு சில வழிமுறைகள் இருக்குது. ஆனால் இன்னியவரெலாம் அந்த எதுவுமே பின்பற்றலை. இப்போ நம்மளது பார்த்தீங்கன்னா கொடுக்கக்கூடாதுன்னு இருக்குது, அந்த ஆர்டரும் இருக்குது. அவங்க ஜிஓ பாஸ் பண்ணியிருக்காங்க. 2வது பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்திலேயே ஒரு தெருவை மீட்டுட்டோன்னு சொல்லி சட்டமன்ற குறிப்பில் இருக்குது. ஆனால் இன்றைக்கி போய் பார்த்தீங்கன்னா 26 வருஷத்துக்கு அப்புறமும் அதை மீட்டு எடுக்கலை. அன்றைய காலகட்டத்தில் முதல்வர் கவனத்திற்கு எடுத்துகிட்டு போய் சட்டமன்றத்தில் என்ன குறிப்பு வைக்கிறாங்கன்னா, நாங்கள் இந்த அறநிலையத்துறை சொத்தை நாங்கள் மீட்டுட்டோம்,
தமிழ்நாடு அரசு நேரடி கட்டுப்பாட்டுக்கு வந்துடுச்சுன்றாங்க. ஆனால் இப்போ இந்த செகண்ட் போய் பார்த்தீங்கன்னா கூட அது மீட் எடுக்கலை. அப்போ யாரை நம்ம குறை சொல்கிறது? அதிகார மட்டத்திலையா, செயல்படாத அதிகாரிகளையா, இல்லை கவனம் எடுத்துக்காதவங்க மேலேயா? அதனால் இது வந்து நேரடியாக அமைச்சர் கவனத்திற்கும் முதல்வர் கவனத்திற்கும் எங்களோட தாழ்மையான கருத்தே அதுதான். இது இந்த ஒரு கோயிலுன்னு வைக்கிறோம், தமிழ்நாடு மொத்தமாக எல்லா கோயில்லையும். அதாவது நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா வரவையிலலாம் பாதி கோயில் பேனர் போட்டு வச்சுருக்காங்க, நிலுவைத் தொகை 13 கோடி 12 கோடி. அப்போ இந்த சொத்தெல்லாம் எப்போ மீட்க போகிறீங்க? ஒரு மாதம் ஆகுது, இவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியாது. ஆனால் தகுந்த ஆதாரங்கள் வச்சுருக்கவங்கள கூப்பிட்டு பேசலான்றது எங்களோட கருத்து. நீங்கள் கூப்பிட்டு கேட்டிங்கன்னா தான் நாங்கள் அதை உங்ககிட்ட ஒப்படைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்றாங்க, ஐயா ஸ்ரீராம் சார் மூலயமா அதை பண்ணுறோம். எல்லாமே ஒரு காலகட்டத்தில் ஒரு அமைப்பு நீதித்துறையை தான் நம்ம எளிதாக இருக்குது. அரசு துறை இதில் முழு கவனத்தை செலுத்தி கோவில் சொத்தை மீட்டெடுக்கணும். இந்துக்களுக்கான பாரம்பரியம் அது. நம்ம அதை விட்டு கொடுத்தெல்லாம் போக முடியாது. அது இன்னமும் காலதாமதம் படுத்தாமல் அவரோட கவனத்துக்கு எடுத்துகிட்டு போய் முதல்வர் கவனத்துக்கு போகணும். மெயினாக முதல்வர் கவனத்துக்கு போனால் தான் அடுத்தபடி அறநிலையத்துறை அமைச்சர் இதுவரையில் பல தடவை அவருக்கு நோட்டிஃபிகேஷன் நாங்கள் கொடுத்துருக்கோம். பல தடவை ஒரு ஆஃபீஸ் வாசலில் போய் நின்று நாங்கள் உங்களை சந்திக்கணும், இந்தந்த கோயில் சொத்தில் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, அவரோட பிஏவை சந்தித்து நாங்கள் அப்பாயின்மெண்ட் கேட்டு மனுவெல்லாம் கொடுத்துட்டு வந்திருக்கோம். ஆனால் இது வரைக்கும் அது என்ன காரணன்றது நமக்கு தெரியல. அவங்க சந்திப்பதை தவிர்க்கிறாங்க. நாங்கள் மொத்தம் 13 சர்வே நம்பரில் அந்த கோயிலுக்கு சொந்தமான இடம் இருந்திருக்கு. அது அந்த காலகட்டத்தில் காணி நிலங்கள் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு காணி என்பது 1.32 ஏக்கர்ஸ். ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க, அவங்க ரெக்கார்ட்ஸில் இந்த காணிங்கிறதெல்லாம் எடுத்துட்டு ஏக்கர்னு மாற்றினாங்க. ரெவன்யூ அவங்களுடைய ஹெச்ஆர்என்சி லேண்ட் ரெக்கார்ட்ஸில் காணிங்கிறது ஒரு காணி 1.32 ஏக்கர், அதையே மறைச்சிட்டு 1 ஏக்கரா மாற்றினாங்க. இப்போ அதையும் எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிட்டு இப்போ லேட்டஸ்ட்டாக கோயில் வசம் உள்ள மொத்த சதுரடி எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா வெறும் 40,836 சதுரடி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெக்கார்டு படி சொல்கிறாங்க. எங்களுக்கு ஆர்டிஐயில் கேட்டதுக்கு மீதி நிலம்லாம் யார்கிட்ட இருக்குது என்ன ஏதுன்ட்டு அவங்களுக்கே தெரியாது, அவங்க ரெக்கார்ட் படி அவங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, ஒவ்வொருத்தரும் லேண்டு, அதாவது கோயில் லேண்டுக்கு அவங்க பேங்க்ல போய் லோன் வாங்கியிருக்காங்க. ஒருத்தர் 69 கோடி ரூபாய் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் கடன் வாங்கியிருக்காரு, ஒருத்தர் 10 கோடி வாங்கியிருக்காரு, ஒருத்தர் 5 கோடி வாங்கியிருக்காரு. தனிநபர் வாங்கியிருக்காங்க. அவங்க பேர்ல வாங்குறாங்களோ எல்லா ரெக்கார்ட்ஸும் எங்கள்கிட்ட இருக்கு. யார் யார் வாங்கியிருக்காங்க எல்லா ரெக்கார்ட்ஸும் எங்கள்கிட்ட இருக்கு. மூடி மறைச்சு இல்லை சார். என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ எல்லா தனிநபருங்க ஆக்கிரமிப்பில் இருக்காங்க, அதிகாரிகளோட துணையோடு தான் பண்ணியிருக்காங்க. அவங்க பேரில் பத்திரப்பதிவு பண்ணியிருக்காங்க, செக்ஷன் 34 அந்த இதுவெல்லாம் போட்டு பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்போ காலகட்டத்திலேயே இதை கவனத்துக்கு எடுத்துகிட்டு அதோட அறங்காவலரை டிஸ்மிஸல் பண்ணுறாங்க. நீதிமன்றமே போலியாக நிறைய தவறு நடக்குதுன்ட்டு. கண்டிப்பாக அவங்களோட கவனம் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. இப்போ நம்ம கேட்குறோன்னு வைங்க, நம்மளுக்கு 1008 ஃபார்மாலிட்டிஸ் கொடுக்குறாங்க இல்லைங்களா? அப்போ என்ன பண்ணுவோம் நம்ம? நாங்கள் பேங்க்கில் டைரெக்டாக கேட்டதுக்கு பேங்க்கில் என்ன எங்களுக்கு ரிப்ளை வருதுன்னாக்க, தனிநபர் கேட்க முடியாது, அந்த மாதிரி கேட்க முடியாது, நாங்கள் உங்களுக்கு பதில் சொல்ல அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு பேங்க்ல இருந்து எங்களுக்கு ரிப்ளை அனுப்புகிறாங்க. இருக்கலாம். சர்வே நம்பர் சப்டிவிஷன் பண்ணுறாங்க. சர்வே நம்பர் 13 சர்வே நம்பரை அப்படியே இஷ்டத்துக்கு சப்டிவிஷன் பண்ணுறாங்க. அது அறநிலைத்துறை இதுவில் கமிஷனர் ஆர்டர் இருந்தால் தான் அதெல்லாம் நம்ம பண்ண முடியும். நேரடியாக ஆணையரோட உத்தரவு தான் இருக்கணும், ஆணையரோட ஜிஓ பாஸ் பண்ணணும். ஆனால் இதில் நிறைய விதிமீறல்கள் இருக்குது. இந்த கோயிலுக்கு குறைஞ்சது ஒரு 14 சர்வேக்கு 3 பிளாக் மேலே எக்கச்சக்க சொத்துக்கள் இருக்குது. இதில் ரங்கநாத் டி நகரில் ரங்கநாத் ரொம்ப ஃபேமஸ். இங்கே டி நகர் ரங்கநாத் தெருவு காணும், நுங்கம்பாக்கம் மார்க்கெட்டை காணும், நுங்கம்பாக்கம் போஸ்ட் ஆஃபீஸ் அதுக்கு ஒரு இடம் அதுவும் காணும். இது மட்டும் இல்லை, இங்கே ஒரு பள்ளிக்கூடம் இருந்தது, அதையும் ரிமூவ் பண்ணிட்டு 150 பசங்களையே இல்லை ரிமூவ் பண்ணிட்டு அது அப்படியே காலியாக கிடக்கும். மார்க்கெட்டை காணும். இது அப்புறம் கோயில் சொத்து 200 கோடி, 2700, 40,000, 20,000 பெரிய பெரிய காம்ப்ளெக்ஸ் கோயில் சொத்து அநியாயமாக விற்று காலி பண்ணிருக்கா. அதாவது பரம்பரை அரங்காவலில் டூப்ளிகேட்டு 1960 பரம்பரைன்னு சொன்னால் பரம்பரை கோயிலே கிடையாது. எல்லாம் கோயில் அகத்தி ஹெச்ஆர்என் சேர்ந்து 1/2 கிலோமீட்டர் தாங்க. சும்மா சாதாரண இந்த மாதிரி சொத்து இதை எடுத்திங்கன்னாவ இப்போ இந்த கரூர் இருக்குங்களா, பழனி கோயிலோட பெரிய மோசடி இந்த கோயில் எக்கச்சக்கன்னு இருக்குது. இந்த மாதிரி சொத்துக்கள் இது மாதிரி தமிழ்நாட்டில் இந்த மாதிரி கோயில் ஹெச்ஆர்என் எதுக்கே தாங்க, வேறு எங்கேயுமே கிடையாது. 1/2 கிலோமீட்டர் தான். 26 வருஷமாக போராடி ஆர்டிஐ மூலிமா 2005 ஆர்டிஐ மூலிமா எல்லா ரெக்கார்டும் கலெக்ட் பண்ணியிருக்கோம். இது கோயில் எதுவுமே எந்த ஆவணமும் இல்லை.
அப்புறம் கலெக்டர் ஆஃபீஸில் போய் எல்லா செட்டில்மெண்ட் எல்லாரும் போய் இருக்காடு பார்த்தா எந்த ஆவணம் இல்லைன்ட்டாங்க. ஆனால் ஆர்டியில் கலெக்டர் ஆஃபீஸில் போய் பார்த்தா அங்கே போய் ரேக்கை போய் பார்த்தோம். இந்த நுங்கம்பாக்கம் கோயிலுடைய சொத்துப்பதிவு எதுவுமே காணவில்லைன்னு சொல்லி எனக்கு பிரமாண பத்திரம் கொடுக்குறாங்க. அரசு துறையிலேருந்து ஒரு பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணுறாங்க. கலெக்டர் இந்த இடம் சம்பந்தமா ஒரு ஆவணங்களும் பராமரிக்கப்படவில்லை. அப்போ அந்த ஆவணம் யார்கிட்ட பராமரிக்கிறீங்க? ஆவணம் காணும். ஆவணம் பராமரிக்கப்படலன்றீங்க கவர்மெண்ட்டு. அப்போ அந்த ஆவணங்கள்லாம் எங்கே? எல்லாத்தையும் இல்லைங்கய்யா, ஐயா எல்லாரும் சொல்லியிருக்கியா. ரெண்டாவது கோயில் சூழல்களை வெறும் 5000 ரூபாய்க்கு ஒரு கிரவுண்ட் 8லேருந்து 10 கோடி போகுது நுங்கம்பாக்கம் மார்க்கெட். நுங்கம்பாக்கம் இது மற்ற டவுன் சர்வே இது வரைக்கும் அது விவசாய நாடம் எதுவுமே இல்லை. அதை வந்து என்ன பண்ணுறாங்க, வெறும் 10-20 கோடி ரூபா சொத்தை வெறும் 5000 ரூபாய்க்கு 8லேருந்து 5000 ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. கோபால் நம்பியான்னு ஒரு ஃபேமிலி வெறும் 2700 ரூபாய்க்கும் 47 ஒரு காம்ப்ளெக்ஸு வெறும் 5000 ரூபாய்க்கு ஒரு பெரிய இடத்த 5000 ரூபாய்க்கு 2 கிரவுண்டு கமிஷனர் அனுமதியே இல்லை. 34 சொல்லி ரப்பர் ஸ்டாம்ப்லாம் தயார் பண்ணி எல்லாத்தையும் தயார் பண்ணி கோயில் சொத்தை இப்போ 2 மாடி கட்டி மாதம் 5 லட்ச ரூபா வாடகை வெறும் 5000 ரூபாங்க. கோபால் அந்த இது போட்டெல்லாம் நீ பார்த்தீங்களா ஆச்சு இப்படிலாம் நடந்துருக்கு. இதுவரை யாரும் மாதிரி பண்ண நுங்கம்பாக்கம் எடுத்தீங்கன்னாவே நீங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு மோசடி இந்த கோயில் நடந்துருக்குங்க. இந்த அகத்தீஸ்வரர் கோயில் நிலம் ஆக்கிரமிப்பு தொடர்பாக 2011 சட்டசபையில ஜெயலலிதா இந்த பகுதிகள் மீட்கப்படும் அவங்களே அறிவிச்சிருந்தாங்க. ஆனா அதன் பிறகும் அது மீட்கப்படாம இன்னும் 15-20 வருடங்களாகவே இதே பிரச்சனை நீங்க பேசுறீங்க அப்படின்னா அறநிலைத்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் இதில் உடந்தையாக இருக்கிறார்கள், வங்கி உடந்தையா இருக்கு அப்படின்னு நேரடியாக ஏன் குற்றம் சாட்ட மாட்டீங்கன்ற நீங்க அது ஆக்கிரமிப்பு அதிலே போறீங்க. அறநிலைத்துறை மீது குற்றச்சாட்டம் நேரடியாக வைங்கன்ற நான் அறநிலைத்துறை தான் பார்க்கணும். நம்ம கேட்கறோம் நீங்க பதில் சொல்ல மாட்டேன்றாங்க. எந்த ஒரு ஈவோவும் பதில் கிடையாது. இங்காமே அறநிலைத்துறை அந்த இவ்வளோ ஈவோங்க இந்த ஜேசிங்க இவங்க தான் இந்த வேலையெல்லாம் பண்ணுறது. வேறு யாரும் இல்லை. எதுவும் இடத்த வந்து பார்க்க வர மாட்டாங்க. ஆனால் ஒரு நாளைக்கு யாராவது ஒரு ஈவோக்கோ எவ்வளோ செலவு பணம் வேணும்னா இந்த கோயிலுக்குன்னு சொல்லி வருவாங்க. ஆக்டிங் மாதிரி வந்தால் 2 கோடி. அகஸ்தீஸ்வர பிரசன்ன வெங்கடேச பெருமாள் திருக்கோயில் நுங்கம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன் எதிர்க்கு HRS எதிர்க்கு 1/2 கிலோமீட்டர். ஆக்சுவலாக இந்த கோயில் வந்து அகத்தீஸ்வர பிரசன்ன APVP கிடையாது, அருள்மிகு அகலாண்டேசு உடனூர் அகத்தீஸ்வர சுவாமி. இந்த கோயில் பேர் உண்மையான பேர். அதை APVP ஸ்டார்ட் பண்ணி கோயில் மனை எல்லாத்தையும் விட்டு காலி பண்ணிருக்கான். ஒரு தர்மகர்த்தா டூப்ளிகேட் பரம்பரையே கிடையாதுங்க. பரம்பரை இல்லாத பரம்பரைன்னு சொல்லி எல்லாத்தையும் விட்டு காலி பண்ணியிருக்கான். இதை கேட்குறது HRNC கொடுத்தா அவன் எடுக்க கம்முட்டி போட்டான். இதில் வந்து இந்த ராஜான்னு ஒரு ஆள் இருக்கான் DC. அவன் சாதாரண சூப்பர் 95 இருக்கான். இப்போ இந்த வருஷம் 2026 30 வருஷம் கணவன் மனைவி 2 பேரும் ராஜா அண்டு அந்த அம்பிகா இந்த 2 பேர் அங்கேயே இருக்கிறாங்க. அவங்க தான் எல்லாமே சொல்லிட்டு எல்லா ஒரே துறையில் ஒரே இடத்துல அது எப்படி 30 வருஷமா பணி செய்ய முடியும்? அவங்க வந்து எல்லாத்தையும் விற்கிற வேலை தாங்க. அவங்க ஆளுங்க தான் எல்லாமே நியமித்திருக்காங்க. எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இருக்குது, அதான் HRS மெயின்டைன் பண்ணுறது எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃபீஸு. அப்புறம் இந்த பிரச்சனை தொடர்பாக நீங்கள் என்ன செய்ய போறீங்க? மேற்கொண்டு என்ன செய்ய போறீங்க? இந்த கோயில் சொத்து நம்ம இப்போ கோர்ட் ஆர்டர் வந்துருக்கு. நம்ம நல்ல ஆர்டர், ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆர்டர் 2 பெஞ்சு கொடுத்துருக்காங்க. கோயில் சொத்து கோயில் சொத்தை எவ்வளோ ஆக்கிரமிப்பு எவ்வளோ இருக்குது எல்லாத்தையும் எடுத்து கோயிலுக்கு வரணும்னு சொல்லி ஆர்டர். ஆனால் இது வரைக்கும் ஒரு நடவடிக்கை எடுக்கல. இன்னும் 6 வாரம் டைமு 4 வாரம் ஆகிப்போச்சு நேரத்தோடு. இன்னும் நான் 2 வாரம் இது எதுவுமே செய்யலையா. அது நம்ம பத்திரிக்கை வாயில தொலைக்காட்சி வாயில அதை தான் சொல்கிறேனுங்களே. அமைச்சர்கிட்ட தான் அப்பாயின்மெண்ட் கேட்டு 4-5 தடவை லெட்டர் கொடுத்துட்டோமே. ஏன் பார்க்க மாட்டேன்றாரு? பார்க்க சந்திக்கிறதுக்கு ஆமாம் இது கண்டிப்பாக அந்த மாதிரி தான். இதை நீதிமன்றத்தில் 13 ஜாயிண்ட் கமிஷன்ல போட்டிருக்கோம். கண்டெம்ட் போட்டிருக்கோம். 1331 WP 1331 2019. இதை வந்து முக்கியமாக அந்த சொத்துக்களை கண்டுபிடிச்சிருக்காருன்னா ஐயா பனிந்து ரெட்டி ஐயா ஒருத்தர். இப்போ வந்து ஐயா இதில் ஹோம் செக்ரட்டரி HR கமிஷன் அவங்க தான் அந்த கொரோனா எஃபெக்ட் ஆகிருந்தாங்க. அந்த கொரோனா ட்ரீட்மெண்ட் அவங்க தான் உட்கார வச்சு எங்களை எல்லாரையும் உட்கார வச்சு இந்த சொத்துக்கள் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக கேட்டு இந்த சொத்துக்கள் அவர் தான் செக்ஷன் எல்லாம் கோர்ட்டில் கேஸே நடக்கலைங்க. நடந்தவங்க ரப்பர் ஸ்டாம்ப் தயார் பண்ணிச்சிருக்காங்க. ஐயா அதை தான் முதல்வர் கவனத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு தான் முதல்வருக்கும் அந்த துறை அமைச்சருக்கும் அவங்க கவனத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு தான் இந்த பத்திரிகையாளர். ஒரு RTIல நாங்கள் கேட்டதுக்கு பாருங்க இந்த மாதிரி விற்பனை செய்திருக்கிறீங்களே அதுக்கு HRNC ஏதாவது அது அங்கீகாரம் கொடுத்துருக்கான்னு கேட்டோம். RTIல கேட்டதுக்கு HRNCலேருந்து வந்த பதில் இது இந்த பேப்பர். அதில் வந்து
மனு எண் வந்து 1968 அந்த அங்கீகாரம் கொடுத்ததா சொல்றாங்க. ஆனா அவங்க என்ன பண்றாங்க, சென்னை 34 அமைந்துள்ள மேல எழுதுறாங்க. சென்னைங்கிறத பேர் வந்து எப்போ வந்தது, 96ல கலைஞர் கொண்டு வந்தது, மாத்தினது. ஆனா 68லயே அவங்க சென்னைன்னு போட்டு ஒரு டூப்ளிகேட்டான ஒரு ஆர்டர் எங்களுக்கு அனுப்பியிருக்காங்க. இதை வச்சு இதாங்க 20 கோடி ரூபாய் சொத்து, 20 கோடி ரூபாய் சொத்து இன்னைக்கு 5000 ரூபாய்க்கு. இதை வந்து நியூஸ் 18ல ஃபுல்லாக அதுக்கு வந்திருக்குது. நீ 14 அநியாயம் பண்ணிடுவோம். ரெண்டு கிரவுண்டுங்க 4584 சதுரடி. வந்து இந்த கோயில் சொத்தெல்லாம் மீட்கணும்னா முதல்வர் வந்து தனி கவனம் எடுக்கணும். முதலமைச்சர் தனி கவனத்துக்கு எடுத்துகிட்டு போனால் மட்டுமே இந்துக்கள் திருக்கோயிலோட சொத்துக்களை அதாவது மீட்க முடியும், காப்பாற்றணும். இதுக்கான வழிமுறைகள் வந்து கொஞ்சம் வேகப்படுத்தணும், துரிதப்படுத்தணும். ஏன்னா மெயினாக அமைச்சர் வந்து சந்திக்கிறதுக்கு எங்களுக்கு நேரம் ஒதுக்கணும்னு நாங்கள் இதன் மூலமாக தெரிவிச்சோம். நாங்கள் கோரிக்கை வைக்கிறது என்னென்னா, முதலமைச்சர் தனி கவனம் செலுத்தி தமிழ்நாட்டில் இருக்க எல்லா திருக்கோயில்களும் சொந்தமாக சொத்துக்களை மீட்கும் போது இதை வந்து அதிகப்படியான அதாவது முன்னுதாரணமாக எடுத்தீங்கன்னா இவ்வளோ இந்த கோயில் எடுத்தீங்கன்னாவே தமிழ்நாடு ஃபுல்லாக நீங்கள் எடுத்ததுக்கு சமானம். அந்த அளவுக்கு கேவலமாக நடந்தது. இதை வந்து நேரடியாக மினிஸ்டர் ஐயாவை நேராக அந்த கவனத்துக்கு மூலப்பத்திரத்தை எங்கே உட்காட கொண்டு வான்னு சொல்லி மினிஸ்டர் ஐயாவை அங்கே வந்து கேட்க சொல்லுங்க. கேட்டால் வேலை முடிஞ்சு போகும். அதுலேயே எந்த ஆவணம் எல்லாமே காணும். எல்லாத்தையும் எரிச்சிருக்கானுங்க, இதை தூக்கி போட்டாங்க, ஆவணங்களே காணுங்க. உடனே 25,000 30,000 கோடி சொத்துக்கள் இந்த கோயில் கூட சொத்து விட்டு 25,000 கோடி எங்கிட்ட எல்லா எவிடன்ஸ் இருக்குது. 1-2 இல்லை, சாதாரணமாக 25,000 கோடிக்கு மேலே எப்படி இருக்கு பாருங்கள். வெறும் 5 இந்த இடத்துல முக்கியமான டவுன் சர்வே, இது விவசாய நாடு எதுவுமே கிடையாது. கோயிலுக்கு விலைக்கு வாங்கி தானமாக கொடுத்த சொத்து அந்த மாதிரி ஒரு ஆவணங்கள் சிவசாஸ்திரத்தில் அந்த காலத்தில் நுங்கம்பாக்கம் வந்து பொம்மராஜா தான் அந்த கோயிலுக்கு கொடுத்துருக்காரு சொத்து. இதில் சில செல்வந்தர்கள் குழுந்த மன்னர்கள்லாம் எல்லாம் அந்த கோயிலுக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த முதலியார் இது வந்து பரம்பரைன்னு சொல்லி ஒரு பெரிய மாபியா கும்பல் எல்லாத்தையும் 1946 இது வரைக்கும் விட்டுக்கிட்டு இருக்காங்க. சார் இது என்னன்னு கேட்டிங்கன்னா, முதலமைச்சருக்கும் அறநிலைத்துறை அமைச்சருக்கும் எங்களோட தாழ்மையான வேண்டுகோள் என்னன்னு கேட்டிங்கன்னா, தயவு செஞ்சு இப்போவாது இந்துக்களுக்காகவும் இந்த இந்து திருக்கோயிலுக்காகவும் உங்களோட கவனத்தை கொஞ்சம் எங்கள் பக்கம் திருப்புங்க. கோயில் நிலத்தை மீட்கணும். இந்த நுங்கம்பாக்கம் அகஸ்தீஸ்வரர் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவில் நிறைய இல்லை, முக்கால்வாசியே காணோம், அதாவது காணாமல் போயிருக்கு. அதனால் இது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்க நிறைய கோவில்கள் சொத்து மாயமாயிருக்கு. அதெல்லாம் ஒரு தனி கவனத்தை செலுத்தி எங்களுக்கு வந்து அதை மீட்டு மீண்டும் அதே கோயில் அந்த கோயிலில் ஒப்படைச்சு மீண்டும் பக்தர்கள் பயன்பாட்டுக்கு எடுத்துகிட்டு வருமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். சார் தெரியாமல் நல்லா தெரிஞ்சுக்கங்க, யாருக்கும் தெரியாமலாம் இருக்காதுங்க. எப்படி அது தெரியாமல் இருக்குன்றீங்க எல்லாருக்கும் எல்லாம். அதாவது சார் கேட்டது நல்ல இதில் வந்து அனைத்து அரசியல் கட்சி பிரமுகர்களும் அடக்கம். இதில் எல்லாருக்கும் தெரியும். இதில் 2 பேர்ல எல்லா அரசியல் பிரமுகர்களுக்கும் இதுல பங்கு இருக்கு. அவங்க நம்ம தனியாலாம் சொல்லலை, மொத்தமே தவறு நடந்திருக்கு. இந்த இந்து திருக்கோயில்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்துக்கள் சொத்து கோயில் சொத்து எல்லா இடத்துலையும் கூறு போட்டு எடுக்கிறதுல பாரபட்சம் பார்க்காம எல்லாரும் கூட்டு சேர்ந்துருக்காங்க, ஒன்று சேர்ந்துருக்காங்க. என்னங்க தாவேக்கா இப்போ தான் ஆட்சிக்கு வந்திருக்காங்க. அதனால தாவேக்கா என்னன்றது அவங்க இப்போ செயல்பாடு எங்களுக்கு மீட்டு கொடுக்கறத வச்சு தான் நம்ம கேட்க முடியும். இப்போ அவங்க தான் இதை சொல்லி அவர் எல்லாத்துலேயும் நடவடிக்கை எடுக்கிறேன்றாரு இல்லைங்களா? இதை அவர் கவனத்துக்கு எடுத்துகிட்டு போங்க. நீங்கள் அவங்க எடுத்தால் தான் எங்களுக்கு ஒரு வெற்றி. ஏன்னா இது வரைக்கும் இந்த மேட்ரு அவங்க கவனத்துக்கு கொண்டு வராங்க. ஏன்னா இதில் யாருமே புது ஆளுங்க, எல்லாரும். இது போன்ற செய்திகளை தொடர்ந்து பெற நம்ம வேர்ல்ட் பிரின்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ செய்து கொள்ளுங்கள்.